ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஎன் பட்ஜெட் சிறப்பான விளக்கம், தாவேகாவின் 5 வருட பிளான், டாக்டர் ராஜசேகர் இன்டர்வியூ. இந்த வீடியோவுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரெக்டாக வந்து இந்த வண்டி கூட ஓவர் ஸ்பீடிங்னுவான். அதிமுக காலத்தில் நான் கூட கொடுத்துருவேன். இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு திமுக திரும்ப 2000 கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இடத்தெல்லாம் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்னே தெரியாத மாதிரி மினிஸ்டர் யாராவது ஒருத்தங்க சொந்தக்காரங்களுக்குலாம் விட்டுட்டு அந்த அந்த ஐடியாவில் தான் இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ வரல. டெண்டர் சிஸ்டத்தை மாற்றிருக்கிறாங்க. டெண்டரில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பிளைண்ட் டெண்டர் தான் இருந்தது. டெண்டர் வந்து பிளைண்ட் டெண்டர்னா கண்ணை மூடிட்டு வரவங்களுக்குலாம் கொடுக்குறது. அது ஒருத்தருக்கே டெண்டராகவே இருந்தா ஐபிஎல் ஆக்ஷன் சார் மாற்றி மாற்றி யார் நல்லது இல்லை. காம்படிஷன் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வாங்க சேட் ஆகிட்டு அவங்க சொல்கிறதுல வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் சார். இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் அந்த மாதிரி பெருசாக பண்ணதை நம்ம பார்க்க முடியல, பண்ணதே இல்லை. எல்லா டோல்கேட்டும் ரோடு போடுறது பிரைவேட் கம்பெனி. அந்த ரோடு போடுறதுக்கான இடம் கொடுக்குறது அரசாங்கம். நாய் என்னாச்சு? கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து தமிழ்நாடோட பட்ஜெட் செஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ புது திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு, எந்த திட்டங்களை வந்து ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன திட்டங்கள்லாம் இருந்திருக்கு, அதை எப்படி வந்து இவங்க வந்து வேறு விதத்தில் மாற்றிருக்காங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த மொத்தம் இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன மாதிரியான ப்ராக்ரஸிவ் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், ஃபஸ்ட்டு நேற்று டிஎம்கேல ரகுபதி அவர்கள் எழுந்து ஃபஸ்ட்டு அவர் பேசும்போது சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் 2 புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ணன் சி திட்டமும் தாய்மாமன் தங்க முதல் திட்டம், இது 2 கொண்டு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட அவங்க இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், மனோமணியம் அவங்க கல்யாணம் செய்த திட்டமாக இருக்கட்டும், அதிலே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தங்கம் விலை எவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு சார். ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து பேசுவோம். பட்ஜெட்டை வந்து நான் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறேன். நம்மகிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும், அவ்வளோதான் பட்ஜெட். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த செலவினம் வந்து ஒரு கவர்மெண்ட்டாக பார்க்கும்பொழுது எதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது தான் பட்ஜெட். அதை நாங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பட்ஜெட். இதை நம்ம வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சோம். ஒன்று வந்து வெல்ஃபேர் சர்வீஸ், 2வது ரெவென்யூ ஜெனரேஷன், 3வது ரெவென்யூ ஆகுமெண்டேஷன். 3ஆக பிரிச்சுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பொருளாதார மேதைகள்லாம் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பொருளாதார வல்லுநர் ஒரு குழு வச்சுருந்தாங்க. அதில் ஒருத்தங்க இருந்தாங்க, நோபல் லாரேட் எஸ்தர் டெஃப்லோன்னு சொல்லிட்டு. அவங்களோட புக்கு தான் அது, நான் எப்பவும் கேரி பண்ணுறேன். அதில் அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பெஸ்ட் இன்டென்ஷன்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் குட் ஃபார் நத்திங். இப்போ இந்த புக்கில் இருந்தவங்க வந்து திமுகவோட அந்த இதில் இருக்காங்க. பக்கத்தில் பொருளாதார நிபுணராக அவங்கள அப்பாயின்ட் பண்ணாங்க போன 5 வருஷத்தில். ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஐடியாவும் எடுத்து பண்ணலையே, எதையுமே செயல்படுத்தலையே. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஓரளவுக்கு அப்படி பரவாயில்லையாக இருந்ததில்ல அப்போ இருந்தவங்க அப்படிலாம். அதுக்கப்புறம் அவங்க இங்கே வரவே இல்லை, அந்த கூட்டங்கள்லாம் நடத்தவும் இல்லை. ஒன்றும் சும்மா நாமக்கேவா இவரே ஒதுங்கி பிடிஆர் பழனிவேல்ராஜனே ஒதுங்கிட்டார். பொருளாதார மேதையெல்லாம் என்ன அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, கொள்ளை அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து 33,000 கோடியை வச்சுக்கிட்டு சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னார். அவரே போயிட்டார். அப்புறம் என்ன பொருளாதார நிபுணர்? என்ன வாய் டங் இப்படி ரோல் ஆகுது? அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் அப்படி இருக்கும். நோபல் லாரேட் அவங்க, அப்புறம் அபிஜித் பானர்ஜி 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல இன்டென்ஷன் இருக்கட்டும்ப்பா, ஆனால் நீ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல அந்த சிஸ்டம் சரியில்லைன்னா நீ என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்டென்ஷன் இஸ் தேர், எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். போக வேண்டிய இடத்துல போய் சேராது. வழியிலே எல்லாம் ஆட்டையை போட்டுருவாங்க. ஆஃபீஸர்ஸு, எம்ப்ளாயீஸு எல்லாம் லஞ்சம் இது அதுன்னு அடித்து ஃபேக்காக பில்லெல்லாம் போட்டு சாப்பிட்டு வியாபம் விட்டுருவாங்க. டிவிகேக்காக சொல்கிறாங்க சார். எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இதுதான், உலகத்தில் இருக்க அத்தனை நேஷனல் கவர்மெண்ட்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். இப்போ தமிழ்நாடும் இந்தியாவையும் நம்ம எடுத்தோம்னா டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் உண்டு. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். டிஐ. இது எந்தெந்த நாடு வந்து கரப்ஷன் ரேங்கிங் கொடுக்கும், கரப்ஷன் ஊழலில் எந்தெந்த நாடு எந்த ரேங்க்கு, மொத்தம் 178 நாடு. இந்தியாவோட ரேங்க் வந்து 90. கிட்டத்தட்ட 68% ஊழல் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்து ஒரு முன்னோடி. நான் இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டேட், இது நேஷனல் கவர்மெண்ட் தானே. இப்போ நார்த் ஸ்டேட் இந்தியா கெடுத்து வச்சிருக்கு இந்தியாவோட பேரை. ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு முன்னோடினா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் ரேங்கிங் ஜாஸ்தி. நார்த் இந்தியா கெடுத்துலாம் வைக்கல, நம்ம மேலே காரி துப்பியிருக்கான். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் உண்டு. அது வந்து 2019 வந்து கரப்ஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி தமிழ்நாடு வந்து ரேங்க் செகண்ட். அது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செகண்ட், ஹைலி கரப்டட். அவங்க என்ன இல்லை, இது வந்து கரப்ஷன் ரேங்கிங் கிடையாது. இது வந்து பர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் அமாங் த காமன் பீப்புள். நார்மல் பீப்புள் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஹவு டு யூ பர்சீவ் தி பெர்மியேஷன் ஆஃப் கரப்ஷன் விதின் தமிழ்நாடு சொசைட்டி. உங்கள் சொசைட்டியில் கரப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் ஒரு செட் ஆஃப் பீப்புளை இன்டர்வியூ பண்ணி அதில் வந்து இந்தியா ஃபுல்லாக அது மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து அதில் போட்ட ரேங்கிங். ஆனால் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் போட்ட ரேங்கிங் வந்து வேறு. அது என்ன மெட்ரிக்ஸ்னு எனக்கும் தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இன்டர்வியூ பண்ணாங்க, எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணாங்க, கரப்ஷன் எப்படி இருக்குது. என்ன சொல்கிறான்னா 62% ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஏதோ ஒரு வகையில் லஞ்சம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான். கொடுத்துருக்காங்க. நம்மளே கொடுத்துருக்கோம்ல, நல்லா கரெக்டாக வந்து இந்த வண்டி கூட ஓவர் ஸ்பீடிங்னுவான். அதிமுக காலத்தில் நான் கூட கொடுத்துருக்கேன். ஏதோ ஒன்று நம்ம பணம் கொடுத்துருப்போம். திமுக காலத்தில் ஆமாம், நான் கூட கொடுத்துருக்கேன். சில பல டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி லஞ்சம் கொடுத்து தான் சில பல சர்டிஃபிகேட்லாம் வாங்கினேன். எல்லாம் அப்படி தான், லஞ்சம் வாங்கணும். லாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, லாவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வீடு கட்டுறோம்னாலும் எதுனாலுமே லஞ்சம் கொடுக்காம இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்மளே நான் 4 வீடியோ 5 வீடியோ அதில் பேசிட்டேன் சார், அதை உரமாக வச்சுருவோம். ஸோ இப்போ இவ்வளோ கரப்ஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் மக்களுக்குன்னு கொண்டு வந்தாலும் அது மக்களை போய் அடையாது, சென்றடையாது. இதுதான் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டை 3ஆக பிரித்தோம் இல்லையா, ரெவென்யூ ஆகுமெண்டேஷன், ரெவென்யூ ஜெனரேஷன், வெல்ஃபேர். லஞ்சம் தான் கரப்ஷன் வந்து டோட்டலாக வந்து சொசைட்டி ஃபுல்லாக கரப்ட் ஆகிருச்சுன்னா எந்த ஒரு ஸ்கீமு எதுவுமே நடக்காது. சொசைட்டி அப்படியே டீக்ரேட் ஆகி கரப்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிடும், அழியிற நிலைமைக்கு போயிடும் சொசைட்டி. அதான் கரப்ஷன் டெஸ்ட்ராய் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை வந்து கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதோட எஃபெக்டை வந்து ஸ்டாப் பண்ணும். இந்த உதவிகள் பண்ணுறது எல்லாமே அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். சில ரெவென்யூ ஸ்கீம்ஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேஷனாகவும் இருக்கலாம். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேஷனாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதை மத்திய அரசாங்கம் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றினாங்க. தமிழக அரசாங்கம் 40% பணம் ஷேர் பண்ணுது. டிவிக்கு என்ன பண்ணுச்சு, 150 நாளாக மாற்றிட்டாங்க. 150 நாளாக மாற்றி. அது எப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒரு பாமர மக்களுக்கு, ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதோ 2000 ரூபாய் கொடுக்குறதோ, இல்லாட்டி வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காசு கொடுத்தான்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்போது ஸ்பெண்ட் பண்ணும்போது பொருள் வாங்குவாங்க, அது வந்து பிஸ்னஸஸ்க்கு போகும், டேக்ஸு ஜென்ரேட் ஆகும், இன்டைரக்ட் டேக்ஸஸ் வரும். அவங்க வந்து ஏதாவது தொழில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அதனால் இட் இஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட்
எக்கனாமிக் ஜென்ரேஷன். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 125 டேஸ் நீங்கள் 125 நாட்களும் நன்றாக வேலை பார்த்துருந்தீர்கள், ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 டேஸ் போனஸ். ஸோ இதை பற்றி நம்ம 2 பேர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய குடும்பங்கள் எத்தனை அப்படிங்கிறது நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி ரொம்ப பெருமையாகவே வந்துட்டு அங்கே வந்துட்டு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஸ்கீமே வேணான்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாமே அதுக்குள்ள நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். சில ரெவென்யூ ஸ்கீம்ஸ் வந்து ரெவென்யூ ஜெனரேஷனாகவும் அதான் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ரெவென்யூ ஜென்ரேஷனாக கூட இருக்கலாம். அதை வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்ல வேணாம். ஏன்னா வெல்ஃபேர்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்கள்கிட்டேருந்து டேக்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி டேக்ஸ் அதுக்கு அதை வச்சே மக்களுக்கு செலவு பண்ணுறது தானே. எதுவும் வெல்ஃபேர்னு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்தாலும் அந்த கடனை கட்ட வேண்டியது கூட மக்கள் தான். வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ரெவென்யூ ஜெனரேஷனாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதை மத்திய அரசாங்கம் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றினாங்க. தமிழக அரசாங்கம் 40% பணம் ஷேர் பண்ணும். டிவிக்கு என்ன பண்ணுச்சு? 150 நாளாக மாற்றிட்டாங்க. 150 நாளாக மாற்றி. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 125 டேஸ் நீங்கள் 125 நாட்களும் நன்றாக வேலை பார்த்துருந்தீர்கள், ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 டேஸ் போனஸ். ஸோ இதை பற்றி நம்ம 2 பேர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த ஸ்கீமில் தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய குடும்பங்கள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இது என்ன ஐடி கம்பெனியா? இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமியா? என்ன கம்ப்ளீஷன் ஆஃப் இது என்ன அட்டண்டன்ஸ் எடுத்து அப்படியே இது என்ன விட்டனா மெட்ரிக்ஸ் எல்லாம் போட சொல்லுவா போல். ரொம்ப பெருமையாகவே வந்துட்டு அங்கே வந்துட்டு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஸ்கீமே வேணான்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை தான் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேர் முக்கியமாக சோறு முக்கியமானு பார்த்தா சோறு தான் முக்கியம். அதில் இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு போது என்ன பேர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பேரை வந்து நாளைக்கு நம்ம திரும்ப ஆட்சிக்கு வரும்போதோ நமக்கு அதிகாரம் கை. இவர் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற மாதிரி நடிக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக திமுகக்காரராகவே மாறிட்டார் போல். நீ வந்து ஆக்ட் தான் பண்ணோம். நீ வந்து என்ன சொல்கிறது, அந்த போலீஸ்காரங்க குட் காப் பேட் காப் மாதிரி அவங்க குட் காப், நீ பேட் காப் வந்து அப்படியே நீ அப்படியே மாறிட்ட. நீ யூ ஆர் சப்போஸ் டு ஒன்லி ஆக்ட். கையில் வரும்போது அந்த பேரை வேணால் மாற்றிக்கலாம், பட் ஸ்கீமு வேணும், அதனால் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். பட் அதை ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, பேர் தான் நமக்கு பேர் வந்து அவங்க மாற்ற முடியாதுன்னா அந்த ஸ்கீமே வேணாம்னு சொல்லிட்டா. பட் ஆனால் மக்கள் வந்து அதில் அவங்களுடைய பயன் அதில் வந்துட்டு கெட்டு போகாத மாதிரி அவங்களுக்கு வேறு வகையில் அவங்க பயனடைகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோன்றாரு. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து இது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிஷியரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் காசு பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க நடுவில் அடிக்க முடியல. உடனே வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இதை தான் முதலே ராஜசேகர் சார் சொன்னார். பேர் மாற்றம் பண்ண ஸ்கீமே இப்போ தான் அமுலுக்கு வருது. நீங்கள் போன வருஷம் பேர் இல்லை அதனால் எங்களுக்கு பணம் வேணான்னு சொன்னீங்களா? நான் இப்போ நீங்கள் ஆட்சியில் என்ன வேணால் பேசுவீங்களா? இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னா அதுக்கு உங்களால் பணம் செலவு பண்ண முடியாமல் ஸ்கீமை நிறுத்தி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா கையெழுத்து போட்டிருப்பீங்க. 2 ஆப்ஷன் தான். இல்லை ஆல்டர்னேட்டாக மக்களுக்கு பணம் போகிறதுக்கான வழியில் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்றாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கல. போன வருஷம் வரைக்கும் இந்த 40% 60% ஷேரிங் நடக்கல. போன வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% கொடுத்தாங்க. இந்த வருஷம் தான் அது மாறி இருக்கு. இப்போ அது மாறின பிறகு நீங்கள் ஆட்சியில் இல்லாதனால என்ன வேணாலும் பேசுவீங்க. ஆட்சியில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன, மக்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் இதிலெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாள் ஆகும்போது நான் கிட்டத்தட்ட 50 நாளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்கணும். 75 நாளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னொரு 25 நாள் நானே கொடுத்துட்றேன். 50-50 150 நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் 75 நாள், நாங்கள் 75 நாள். இது மக்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்கீம் ப்ளஸ் ரெவென்யூ ஜென்ரேஷன். ஸோ இது வந்து பல ஸ்கீம் ஹைப்ரிட் மாடல். இப்போ நீங்கள் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் 2 கேட்டகரியிலையுமே வந்து முக்கியம். சரி, அந்த மாதிரி. இப்போ ரெவென்யூ ஆக்மெண்டேஷன்னா ஏற்கனவே இருக்கிற ரெவென்யூவை நம்ம வந்து சரியாக பண்ணணும், சரியாக நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும். இப்போ எஸ்ஓடிஆர் பற்றிலாம் பேசியிருக்கோம். போன முறை நம்ம பேசியிருக்கோம். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட் ஓன் நான் டேக்ஸ் ரெவென்யூ 2 இருக்குது.
இப்போ ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கார்பரேஷனில் வாங்கக்கூடிய வரிகள், கமர்ஷியல் டேக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி அத்தனை டேக்ஸும் அதுதான் மேஜர் சங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வரி வருமானத்தில். இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் நியூஸ் பார்த்துருக்கோம்னா சேலம் கார்பரேஷனில் பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு கமர்ஷியல்னு போடாமல் ரெசிடென்ஷியல்னு போட்டு 1800 மட்டும்தான் வருஷத்துக்கு டேக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வாங்க வேண்டிய டேக்ஸ் 38,000. ரொம்ப லாஸாக இருந்துச்சு இந்த மாநகராட்சி. அந்த ஒரு மாநகராட்சியில் மட்டும் 8,000 இந்த மாதிரியான அனாமலிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 190 கோடி வந்து லாஸ். இது ஒரு சிட்டி. இந்த மாதிரி எத்தனை சிட்டி இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ பஞ்சாயத்தில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எவ்வளோ கிராமங்களில் இருக்கும், இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீட்டைன் பண்ணணும். அப்படின்னும் பொழுது டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸுக்கு தான் இந்த பட்ஜெட்லேயே அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய முன்னெடுப்புகள் கொண்டு வராங்க. இது வந்து தண்ணியை வந்து சல்லடையில் ஊற்றுறதில்ல, சல்லடே இல்லை, வெறும் ஒரு பானை ஃபுல்லாக ஓட்டை தான் இருக்குது. அதே மாதிரி மைனிங் எடுத்திங்கன்னா எவ்வளோ கனிம வளங்கள் வெட்டப்படுது, எவ்வளோ விற்கப்படுதுங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடையாதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளங்களை பற்றி நம்ம கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய போராட்டங்கள், நிறைய பேச்சுவார்த்தைகள், நிறைய பேர் அதை பற்றி குரல் உயர்த்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் மினரல் டிபார்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க. இப்போ அது பண்ணுற பட்சத்தில் எவ்வளோ கனிமங்கள் வெட்டப்படுது, அது எவ்வளோக்கு நமக்கு வர வேண்டிய டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்பொழுது இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் எங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரெவன்யூ நமக்கு புதுசாக ஜென்ரேட் ஆகலைனாலும் ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம எவ்வளோ வந்து மிச்சப்படுத்தி இருக்கிறோம், நியாயமாக வர வேண்டியதை எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கான எல்லா முயற்சியும் இந்த கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை சீம்லெஸ்ஸாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அப்போ ஃபேஸ்லெஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க, ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டி ப்ராசஸிங் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வேலை நடக்கும். நீ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபைலை நகர்த்தணும்னா அங்கே தேவையில்லாத பிரைப் வரும், அங்கே தேவையில்லாத டிலேஸ் வரும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இத்தனை நாளைக்குள்ளே இந்த ஃபைலுக்கு நீ ஆன்சர் பண்ணியே ஆகணும். அப்படின்னும் பொழுது இந்த வேலைகள் சீக்கிரம் நடக்கும். அப்போ உங்களோட ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கிளியராக இருக்கும். புது கம்பெனிஸ் வர்றதுனால ரெவென்யூ ஜெனரேஷனும் வரும். இது 2 இதில் வரும். ரெவென்யூ ஜெனரேஷன் இதுலேயும் வரும், ரெவென்யூ ஆக்மெண்டேஷன்லேயும் வரும். இந்த ஜிஎஸ்டி ஃபேஸ்லெஸ்ஸு, இந்த மைனிங்கு, இதெல்லாம் வந்து இது 2த்துலேயுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்களையும் இந்த பட்ஜெட்டில் வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் தான் அந்த கமிட்டி வச்சுருக்காங்க சார், அந்த டாக்டர் மோன்டாக் சிங் அவரோட கமிட்டி. மான்டெக் சிங் அலுவாலியா, அதோட கேபி கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அந்த கமிட்டியில். மான்டெக் சிங் அலுவாலியா பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இந்த கேபி கிருஷ்ணன் யாருன்னா, இவர் தான் வந்து கர்நாடகாவுடைய எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக இருந்த நிலமையில் அதை சரி கட்டின ஒரு நபர். அவருக்கு இங்கே வந்து அதை சரி கட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸைஸ் டியூட்டி வந்து அண்ட் வேட் லிக்கர்லேருந்து வருது. அதில் எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வர பாட்டில் எவ்வளோ, அங்கே போகிற பாட்டில் எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக பிஎஸ்யூவாக பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக டாஸ்மாக் இஸ் இன் லாஸ். அது அந்த பட்ஜெட்டை 2019 அப்புறம் அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. டாஸ்மாக் லாஸ். ஆமாம், எப்படி டாஸ்மாக் லாஸ்? டாஸ்மாக் தான் நிறைய பணம் வருதுன்றாங்க. ஒரு கம்பெனியாக டாஸ்மாக் வந்து ரெவென்யூ வந்து டாஸ்மாக் வந்து அதை நடத்துகிறவங்க, அந்த டிஸ்டிலரிஸு, அங்கே ஷாப்ஸ்க்கு ரெண்ட் விடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் லாஸ் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் லாஸ். கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக்லேருந்து ரெவென்யூவே இல்லை. அது தவிர்த்து கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக்கு காசு கொடுக்குது. எதுக்கு? எம்ப்ளாயி சேலரிக்கு, சில பல இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுக்கெல்லாம் அவர் சொன்னபடி. டெஃபிசிட்டில் தான் இருக்குது, ரெவென்யூ லாஸில் தான் இருக்குது 2019 பட்ஜெட் படி. அதுக்கப்புறம் கடந்த 5 வருஷத்துலேயும் டாஸ்மாகில் வந்து பட்ஜெட்டே ரிலீஸ் பண்ணல. அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அது வந்து அதான் டிஸ்டிலரிஸ்லேருந்து டாஸ்மாக்கு வராமல் டிஸ்டிலரிஸ்லேருந்து டைரெக்டாக வந்து ஷாப்புக்கு கொண்டு போகிற கரூர் கேங் ஷாப்பில் போயிட்டு, அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவே இல்லை. கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவென்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரூருக்கு போயிடும்.
அது ரேட்டும் கம்மியாக இருக்குமா? அப்படியும் கிடையாது. அது ரேட்டும் அதே கவர்மெண்ட் வைக்கிற அதே ரேட்டு தான் விற்பாங்க. ஆனால் அந்த டாக்ஸ் ரெவன்யூ வந்து டைரெக்டாக வந்து கரூருக்கு போயிடும். டாஸ்மாகோட சைட்ல இல்லை, கவர்மெண்ட் வெப்சைட்டில் நான் நிறைய முறை செக் பண்ணிட்டேன், அது இல்லை. அது ஏன் லாஸ்னா, இப்போ டாஸ்மாக் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு சரக்கு விற்கிறாங்கன்னு வைங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சரக்குகள்னா பியர்ஸு, ஆல்கஹால்ஸ், எல்லா கைண்ட் ஆஃப் லிக்கர்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க செல் பண்ணுறதுக்கு மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய காஸ்ட் ஒரு 20,000 கோடி அப்படின்னா, அதில் அவங்க வாங்கக்கூடிய காஸ்ட் இருக்கு இல்லையா, பாட்டில்ஸ் வாங்கக்கூடிய காசு, அதுக்கு ஒரு 16,000 கோடி கொடுத்துட்றாங்க. இந்த 16,000 கோடியில் வேஸ்டேஜுங்கிறான், பாட்டில் உடஞ்சி வச்சு டிரான்சாக்ஷன், அதில் எத்தனை கோடி வந்து லாஸ் ஆகுறோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பாட்டில்ஸ் உடையிறது, அதில் வந்து 3,000 கோடி லாஸா? 20 கோடி லாஸ் ஆகும். 3,000 கோடி லாஸ். என்னடா கொடுமை இது! 20,000 கோடி சம்பாதிச்ச இடத்துல 3,000 கோடி வாங்க. 20,000 கோடி வந்து பொருள் எடுத்துகிட்டு வரான், அதில் வந்து 3,000 கோடி பொருள் வந்து நஷ்டமாயிடுது. பாட்டில் உடஞ்சி போகுதான். 16,000 கோடி வாங்குறதுல 3,000 கோடி லாஸ். இது இல்லாமல் மிஸ்சலேனியஸ் லாஸ்ன்னு தனியாக போட்டிருக்கீங்க. மூடி திறந்துச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த லாஸ். ரெவென்யூவே இல்லை. ஆமாம், இதில் வந்து வேட் எக்ஸைஸ் இல்லை, கவர்மெண்ட்டு என்ன ரீசனுக்கு டாஸ்மாக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த லிக்கர் மாஃபியா 2002 லிக்கர் மாஃபியாவோட ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கும், இந்த ரவுடிகளோட ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்காக டாஸ்மாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரிஜினல் இதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை, லா அண்ட் ஆர்டரும் மோசமாக இருக்குது. ஆக மொத்தம் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவும் ஜென்ரேட் ஆகலை. அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு டாஸ்மாக்னு வச்சு நடத்துகிறீங்க? பேசாமல் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு அந்தந்த இண்டிவிஜுவல்கிட்டேருந்து ப்ராப்பராக வந்து இது லைசன்ஸுக்கு ஃபீ ரெக்கவர் பண்ணுங்கள், அவ்வளோதான். டாஸ்மாக்ன்றது வந்து கவர்மெண்ட் ஹஸ் நோ பிஸ்னஸ் ரன்னிங் செல்லிங் ஆல்கஹால். ரொம்ப ஒரு கேவலம். ஆனால் அதுவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கார்ட்டலைசேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கக்குள்ளேயே வந்து லைசன்ஸ், லிக்கர் லைசன்ஸ்லாம் வாங்கி, FL2 லைசன்ஸு, இந்த லிக்கர் லைசன்ஸ்லாம் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸு, எந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, ஹோட்டல்ஸு, யார் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் பிட்டிங்கை. இந்த ஜெயலலிதா மேடம் வந்து எதுக்கு டாஸ்மாக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஷீ வாஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் த லிக்கர் மாஃபியா. இந்த மாதிரி கடை வாங்கி கடை வச்சு நடத்துகிறவங்க, ப்ரைவேட் லிக்கர் ஸ்டோர்ஸ் நடத்துகிறவங்க கார்ட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு தே ஸ்டார்டட் கேங்கிங் அப் ஆன் த கவர்மெண்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக் கட்டணும். டாஸ்மாக் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி டேக்ஸு கலெக்ட் பண்ணுது மக்கள்கிட்ட. 100 ரூபாய் அவர்கிட்ட இவர்கிட்டன்னு 100 ரூபாய் வாங்கி, இந்த காசில் 50% வந்து எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் வேட்டு, அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். இப்போ மீதி இருக்கிற 50% தான் உங்கள் கையில் இருக்கிற காசு. இதில் நீங்கள் பாட்டில் வாங்கணும், சம்பளம் கொடுக்கணும், வாடகை கட்டணும், டிரான்ஸ்போர்ட் கட்டணும், இந்த லாரி எடுத்துகிட்டு அதுக்கு கட்டணும், வேலை செய்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து செலவு பண்ணணும். இது பார்த்தா அதுக்கு பாட்டில் போட்டு உடச்சிடுறாங்க, பாட்டில் இதாகிடுது. அதில் வந்து ஒரு 3,000 கோடி 3,000 கோடி கிட்டத்தட்ட உடஞ்சு போன பாட்டிலே காசு போகுது அப்படின்னா, முதல்ல லாரியாக போயிட்டு லாரியை டிப்பர் லாரியை கவுத்துட்டா எல்லா பாட்டிலும் கீழே ஒன்று உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய மேஜர் லீக்கேஜ். அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த அந்த 2000 இது வந்து லீக்கேஜ் கிடையாது, இது வந்து ஓப்பனாக எல்லாமே அந்த பானையே உடஞ்சி போச்சு. சல்லடையே இல்லை, சல்லடை வந்து கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி டாஸ்மாக் வந்து மைனஸில் லாஸ்ட்டில் பிஎஸ்யூவா. அப்படின்னா அவங்களுக்கு 200 கோடி சம்பளம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். இல்லை, இது வந்து அப்போ அதான் நான் சொன்ன மாதிரி என்ன இன்டென்ட்டுக்கு வந்து டாஸ்மாக் ஸ்டார்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகலை, அது சொன்னபடி கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு வந்து டாஸ்மாக்கு போகுது. அப்போ எதுக்கு டாஸ்மாகை வச்சு நடத்திக்கிட்டு? அந்த 200 கோடி வந்து நஷ்டத்தில். அப்போ 16,000 கோடி போட்டு வாங்கிட்டேன் சரக்கு, 20,000 கோடி எனக்கு காசு வந்து வந்துச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா 4,000 கோடி இங்கே நல்லா சர்ப்ளஸாக இருக்குன்னு நினைக்கும் போது அதுதான் கிடையாது. உடஞ்சி போன பாட்டுக்கு ஒரு 3,000 கோடியே கொடு, சரி 19,000 கோடி ஆயிடுச்சு. மிச்சம் 1,000 கோடி அது வந்து இந்த மூடியெல்லாம் இல்லை, அது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. 19, 17 தானே வரும், 20ல் போட்டு போயிடுச்சுன்னா. இப்போ இப்படியே ஆகி கணக்கு காட்டி மொத்தத்தில் இப்போ லாஸ் தான். இது ஒரு பிஎஸ்யூ. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஎஸ்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ என்ன உளர்றோம்?
நிறைய காசு போகுது அப்படின்னா இடத்துல லாரியாக போயிட்டு லாரியை டிப்பர் லாரியை கவுத்துட்டா எல்லா பாட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருக்குமா அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய மேஜர் லீக்கேஜ். அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த அந்த 2019லலாம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி டாஸ்மாக் வந்து மைனஸில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, பிஎஸ்யூவா. அப்படின்னா அவங்களுக்கு 200 கோடி சம்பளம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அந்த 200 கோடி வந்து நஷ்டத்தில். அப்போ 14,000 கோடி போட்டு வாங்கிட்டேன் கரெக்டு, 20,000 கோடி எனக்கு காசு வந்து வந்துச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா 4,000 கோடி இங்கே நல்லா நினைக்கும் போது அதுதான் கிடையாது. உடஞ்சு போன பாட்டுக்கு ஒரு 3,000 கோடி இருக்குது, சரி 19,000 கோடி ஆயிடுச்சு, மிச்சம் 1,000 கோடி அது வந்து இந்த மூடியெல்லாம் இல்லாத இதாகிடுச்சு, அதாயிடுச்சு. 19 17 தானே வரும், 20ல் 3 போயிடுச்சுன்னா. இப்போ இப்படியே ஆகி கணக்கு காட்டி மொத்தத்தில் இப்போ லாஸ் தான். இது ஒரு பிஎஸ்சி. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே டான்ஜென்ட்டோ ஒரு பிஎஸ்சி தான். கரண்ட்டில் நம்ம பேசணும், எப்படி கறி காணாமல் போச்சு, எப்படி இங்கேருந்து போகிறதுல லீக்கேஜ்னு அதில் ஒரு லீக்கேஜ் போடுறான், வேஸ்டேஜ் போடுறான், என்னென்னமோ பண்ணி இவ்வளோ தாங்க நாங்கள் இவ்வளோ தான் வாங்கினோம், வெளியே வாங்குகிற ஆட்கள் வந்து ஜாஸ்தி டெண்டருக்கு கொடுக்குறது, வர கப்பலுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கட்டுறது, இந்த மாதிரியான லீக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ரெவென்யூ ஆர்கனைசேஷன். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம மிச்சம் பண்ணக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 15,000 to 20,000 கோடி ஆண்டுக்கு மிச்சம் பண்ண முடியுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இவங்க செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்காங்க. இது பேர் தான் ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ். இல்லை, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்டிலரிஸ் கிட்டேருந்து 16,000 கோடிக்கு சரக்கு வாங்குது. saying they have succeeded in that, they have taken the first step. Maybe அதுக்கு தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கு ஒரு 2 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொன்னது வந்து அதுக்காக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக அவர் சொல்லலைனாலும் ப்ரீஃப் பண்ணலைனாலும் அதுதான் எனக்கான புரிதல் அங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் எல்லா இடத்துலையும் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும் அப்படின்றாரு. ஒரு லோடு மண்ணுக்கும் கரெக்டாக பில்லு போடுறது, அந்த என்ன பார்கோடு ஸ்டிக்கர் ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் வந்து ட்ராக் பண்ணுறது, எவ்வளோ லோடு மண் எடுக்கிறாங்க, அது வெய் பண்ணுறது, எல்லாம் செக் பண்ணோம். அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம், எல்லாம் கணக்கு காட்டணும். இப்போ ரெவென்யூ ஜெனரேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, புதுசாக ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சரோட ஏஐ சேரு, டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் கொண்டு வா, எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணு, ட்ரோன் ஓட்டுறது எப்படின்னு பெண்களுக்கெல்லாம் சொல்லி தரப்போம். அது வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து Simplify தெளிக்கிறதுக்கு, உரம் தெளிக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் ஆகுது. அது ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் அதை தாண்டி இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண் வளத்தை எப்படி உயர்த்துறதுங்கிறது. அது வந்து இப்போது தான் வந்து இதுக்கு கரும்பு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ், சுகர் கேன் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து முக்கால்வாசி அந்த சுகர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து தமிழ்நாடுல எல்லாம் வந்து நலிந்து போயிடுச்சு, எல்லாம் மூடிட்டாங்க. அப்போ வந்து நம்ம நெட்டாக வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் சுகர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு திருப்பியும் சுகர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சுகர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த வந்து கரும்போட சப்போர்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுகர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏஐ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம், புது புது டெக்னாலஜிஸை கொண்டு வருவோம், டெக்னாலஜியும் டெவலப்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சரோட சேரும்பொழுது மகசூல் நல்லா இருக்கும். இது கேட்க நல்லா இருக்கு, நடக்குமா? நடத்த முடியும். ஏஐ வச்சு எப்படி மண் என்னன்னு பண்ண முடியும். சாட் ஜிபிடியில் போயிட்டு எந்த மண் நல்லா இருக்கும் கேட்குறோம். அதான் தப்பு. ஏஐங்கிறது வந்து வெறும் சாட் ஜிபிடி கிடையாது. தன்னை குனிஞ்சு தன்னோட காலையே பார்க்க முடியாதவங்கலாம் வந்து போய் களத்தில் போய் நின்று ஆய்வு செய்து எங்கெல்லாம் மண் வளம் நல்லா இல்லை, என்ன ஏஐ தொழில்நுட்பம் வச்சு எப்படி மண் வளத்தை ஜாஸ்தி பண்ணலாம், அது வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கவங்கலாம் வந்து எப்படி வந்து ஆட்சியில் இருந்தான்னா இப்படி தான் நடக்கும். அதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஆட்சிக்கு, அவங்கெல்லாம் வந்து களத்தில் போய் நின்று ஒரு இடத்துலையும் போய் பார்ப்பாங்க. ஏஐ மிஷின் லேர்னிங், ஏஐ அண்ட் மெஷின் ஆட்டோமேஷனில் ஏஐ. இப்போ இந்த கேமராவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்கணும். இப்போ ஏஐ மிஷின்ஸ் இருக்குது.
வில் அட்ஜஸ்ட் தி கேமரா, அது நீங்கள் திரும்புகிற சைடுக்கு ஏற்ற மாதிரி அது கேமரா வருது. இந்த மாதிரி பல பல டெக்னாலஜிஸ் வந்து மெஷின் ஆட்டோமேஷனோட சேர்ந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், பெட் பாட்டில் ரீசைக்கிள் பண்ணுறதுல. இப்போ அதில் வந்து ஏஐ கொண்டு வருது. இப்போ எல்லா பாட்டிலையும் போட்டுட்டோம்னா தேவையில்லாத பாட்டிலை ஏஐ வந்து தள்ளிடும். அந்த மெஷின் அப்படி போகும்பொழுது இது 10 பேர் செய்ய வேண்டிய வேலையும் அந்த அந்த ஒரு இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் மெஷினு, இப்போ அதுக்கு பேர் ஏஐ மெஷின். மெஷின் பண்ணாதில்ல. வெறும் மெஷினுங்கிறது என்னன்னா உங்களுடைய வேலையை ஈஸியாக்குற ஒரு எந்திரம், அவ்வளோதான் மெஷின். இதில் ஏஐ வரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது அது வந்து பிரெயின், மூளை திங்கிங் பவரை வந்து மிஷின் கொடுக்குறீங்க. ஐடென்டிஃபைஸ், தரம் பிரிக்கிறது இட் ஐடென்டிஃபைஸ், இது எனக்கு வேணும், இது வேண்டாம், இது இருந்தால் பொருள் நல்லா இருக்கும், இது இல்லைன்னா பொருள் நல்லா இருக்காது, இது இருந்தால் பொருள் நல்லா இருக்காது, அதை ஒதுக்கு, இதை மட்டும் எடுத்துக்க, அந்த மாதிரி. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது வந்து ஏஐ அண்ட் மிஷின் ஆட்டோமேஷன் யூஸிங் ஏஐ இதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி இந்த மண்ணுக்கு என்ன விளையும், இந்த மண்ணில் எதை விதைச்சா நல்லா விதைக்க முடியும், எந்த தேதியில் விதைக்கலாம், எந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்க போகுது, இப்போ எல்னினோ வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும், நீர் ஆதாரங்களை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் எங்கே இருக்குது, இந்த மண்ணோடைய கம்போசிஷன் என்ன, இந்த மண்ணில் கார்பன் எவ்வளோ இருக்குது, இந்த மண் வந்து ஏன்னா இப்போல்லாம் எவ்வளோ உரம் போட்டாலுமே மகசூல் நல்லா வர்றதில்லை. ஏன்னா மண்ணே வந்து ரொம்ப பட்டு போயிருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சரி பண்ணுறது? இது வந்து ஏஐ அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். சார் திமுக காரங்களுக்கு கூட ஆட்சி கூட தெரியாது சார், இந்த மாதிரி ஏஐ மிஷின் வந்து விவசாயத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு. ஏன் கொண்டு வரல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பங்களை உள்ளே கொண்டு வரது மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அழிக்கிறீங்க. நாளைக்கு விவசாயிகளே வேண்டாம், நான் ஏஐ வந்து ஒரு ட்ரோன் பறக்கணும், அது பண்ணிடும் எல்லாத்தையும், நான் வந்து அப்போ விவசாயிகள் எங்கே போவாங்க? ஏஐ தான் நல்லா. அந்த மாதிரி திமுக காரன் அப்படி சொல்லுவோம், ஏஐ உள்ள கொண்டு வந்து நீங்கள் வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்க. யாரும் பேசியிருந்தாங்க நினைக்கிறேன் டிஎம்கேல வந்து ஏஐ வந்து அது வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணா ஏஐ பல பேரோட வேலையை அதுதான் சார். ஐடி கூட பல பேர் வேலையை பறிச்சு. ஐடி 10 பேர் உட்காந்து ஃபோன் பண்றத ஐடி கம்பெனிக்கு கொண்டு வந்து வேலையை முடிச்சாங்கல்ல, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக எடுத்துட்டு வந்தாங்கல்ல. அந்த ஐடியை வந்து ஏஐ அழிச்சிடுச்சு. இதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் மாறலைன்னா யூ வில் பி லெஃப்ட் அலோன். நீங்கள் மட்டும் ஆட்டீங்க அவர் சொல்லுங்கள். லெஃப்ட் பிஹைண்ட். இல்லை, ஏஐ வந்து இதை வந்து ஏஐன்னு சொல்லக்கூடாது, ஆட்டோமேஷன் வேணால் சொல்லலாம். உங்களுக்கு ஏஐ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஏஐயை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா ஏஐ வந்து சில டைம் இட் மைட் டேக் ராங் டிசிஷன்ஸ். நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏஐயில். இந்த சாட் ஜிபிடி எல்லாம் வந்து இப்போது ஃபுல்லாகவே திவாலாகிற நிலமையில் இருக்குது. அவனுடைய ஃபவுண்டரே வந்து சொல்கிறாரு ஹலூசினேஷன், ஏஐயில் வந்து ஹலூசினேஷன் இருக்குது. அந்த எல்எல்எம்ஸை ரன் பண்ணும்போது தே ஹலூசினேட், ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா தே ஹலூசினேட். அது வரைக்கும் தான் ஒழுங்கான அவுட்புட் கொடுக்கும் அது. அந்த மாதிரி நீங்கள் டோட்டலாகவே ஏஐலே டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். ஆட்டோமேஷன் பண்ணுறது கரெக்ட் தான். கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்கள். லெஃப்ட் பிஹைண்ட். நீங்கள் உலகம் ஓடுற வேகத்துக்கு ஓடலனாலும் பரவாயில்ல, அது போன பிறகு பின்னாடியாவது ஓடுங்கன்ற. அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் ஓட மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன், நீ நில்லு, அது பாட்டு போயிடும், வில் பி லெஃப்ட் அலோன். ஸோ அதுக்கான டெக்னாலஜி. அதே மாதிரி ரெவன்யூ ஜென்ரேஷனில் இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், இதெல்லாம் நிறைய வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசல. லைப்ரரிஸ் இருக்குல்ல, அதில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. டிஜிட்டலைஸ் பண்ணுவோம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி கோவர்க்கிங் ஸ்பேஸ். கோவர்க்கிங் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 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 பில்டிங்கில் ஒரு 4 கம்பெனி இருக்கிறதுக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் வச்சுக்க, ஏசிலாம் போட்டுருக்கு. இப்போ எல்லா லைப்ரரியும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, பெரிய பெரிய லைப்ரரிஸ் இருக்குது, அதில் ஒரு பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா அண்ணா சென்டினல் லைப்ரரி போனால் இட் இஸ் அ ஹியூஜ் பில்டிங், அதில் நிறைய தளங்கள் இருக்குது. இல்லை, டிஜிட்டலைஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரிஜினல் காப்பியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த ஏஐயை யூஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரு, ஏன்ஷியன்ட் புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெவென்யூ ஜெனரேட்டிங்காக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் கோவர்க்கிங் ஸ்பேஸுக்கான நீடும் ஜாஸ்தி இருக்குது.
எல்லாமே ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ரெவென்யூ ஜெனரேஷன் ஐடியா. அதே மாதிரி அரசாங்க நிலங்களை அதிலிருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கான வழிநெறிகளை இந்த இந்த குழு வந்து கண்டறிஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் இன்னும் எடுக்கல, பட் இட் வில் பி டேக்கன் ஃபர்தர். உதாரணத்துக்கு மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 2 கார்பரேஷன் பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்குமே ஒரு 10 கிரவுண்டில் இருக்கும். 10 கிரவுண்ட் இந்த பில்டிங், அந்த பில்டிங் ஒரு 10 கிரவுண்ட் இருக்கும். 10 கிரவுண்டில் எத்தனை கடையை இங்கே ரெண்டு கொடுக்க முடியும்? 10 பில்டிங் 10 கிரவுண்டு, அதாவது 20,000 சதுர அடி அந்த நிலத்தோட பரப்பளவு மட்டும். நூற்றுக்கணக்கான கடைகள் அங்கே 2 இடத்துலையும் வந்து ஒரு 10 கிரவுண்டுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடை மட்டும்தான் வாடகைக்கு இருக்கு. பெரிய கிடையாது, சூப்பர் மார்க்கெட் மாதிரி இல்லை, கீழே இருக்கிற கடைகள் மட்டும்தான் வாடகை இருக்குது. அது ஸ்பேஸ் நாட் வெல் யூட்டிலைஸ்ட். கார் பார்க்கிங் இருக்குது சார். இல்லைப்பா, அதெல்லாம் கிடையாது, ரோட்டில் தான் வண்டி இருக்கும். ஸ்பேஸ் நாட் வெல் யூட்டிலைஸ்டுங்கிறேன். இதே 10 கிரவுண்டில் பில்டிங் கட்டியிருந்தாங்கன்னா ப்ரைவேட் வந்து எப்படி யோசிப்பாங்க? இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி நம்ம பில்ட் பண்ணுறோம், இதில் வந்து இவ்வளோ பேருக்கு அதில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் மேலே இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு கடை கொடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுக்கு லிஃப்ட் வை, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம். இல்லை, கார்ப்பரேஷனோட வேலை வந்து இந்த மாதிரி கடை வாங்கி கடை கட்டி விடுறதா, இல்லை கார்ப்பரேஷனோட வேலை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது, வரி போடுறது, இது மாதிரி ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், ரெவென்யூ ஜென்ரேஷன் பண்ணுறது சிட்டியில் ஒரு ஏரியாவில். அப்புறம் வந்து ஹவு டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் தானே கார்ப்பரேஷனோட கோலாக இருக்கணும். கடை கட்டி விடுறதுன்னா அதுவும் இருக்கலாம். அந்த கடைகள், அந்த பில்டிங்ஸில் கிடையாது, இதெல்லாம் ஓல்ட் பில்டிங்ஸ். 2 ஃப்ளோர் தான் இருக்குது, கீழே ஃப்ளோரு மேலே ஃப்ளோரு. பாலடிச்சு இடிச்சு டென்ஷன் ஆகிருக்குது அந்த இடம்லாம். கீழே இருக்கிற கடைகள் மட்டும் வாடகைக்கு இருக்குது, மேலெல்லாம் காலியாக தான் இருக்குது. இதுலேயும் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வாடகைலாம் ரொம்ப கம்மி. அங்கே நீங்கள் லோக்கல் கவுன்சிலருடைய உதவி இல்லாமல் அங்கே வாடகைக்கு அந்த இடம் கிடைக்காது. மயிலாப்பூரில் ஒரு 400-500 சதுர அடி கடை வந்து உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா ப்ரைவேட்டில் போனீங்கன்னா என்ன ரேட் ஆகும்? கவர்மெண்ட்டில் வந்து 12,000 ரூபாய்க்குள்ள தான் அது வாடகை. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வெல் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதே ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு வரும். இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த பழைய கவர்மெண்ட் பில்டிங்லாம் அந்த காலத்தில் இருந்த பழைய ஆஃபீஸ் இப்போ புது ஆஃபீஸ் மாறி போனதுக்கு இந்த பழைய ஆஃபீஸ் அந்த இடத்துல அப்படியே தான் பாழடைஞ்சு போய் பங்களாவாக இருக்கணும். சென்னை மாநகரத்திலே நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக வருமானத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க. இது ரெவென்யூ ஜெனரேஷன். நீங்கள் இதே 5 வருஷம் வெயிட் பண்ணி திமுக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் இடத்தெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டே தெரியாத மாதிரி மினிஸ்டர் யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு அந்த ஐடியாவில் தான் இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ வரல, வரமாட்டாங்க. குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி கெடுத்து விடுறீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் இத்தனை வருஷமா வேலை பார்த்த அமைச்சருக்கு ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கை கொடுக்க மாட்டீங்களா சார்? என்ன அதுதான் அப்படிதானே பண்ணார் ஒருத்தர். அப்படிதானே ஒருத்தர் பண்ணாரு. இங்கே கிண்டியிலேருந்து ஒரு இடத்த வந்து ஒரு பேருக்கு மாற்றிக்கிட்டு அந்த வழக்கு இன்னும் ஆடிட்டு இருக்காரு. வழக்கு இருக்கிறதுனால அதை பற்றி பேசல, விட்டுருவோம். ரெவன்யூ ஜெனரேஷனுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான கவுன்சில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்தது. எக்ஸ்போர்ட் கவுன்சில், ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்லாம் இங்கேருந்து கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து பிஸ்னஸ்க்கெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா ஐஎஃப்எஸ் கைடன்ஸ் தமிழ்நாடுன்னா அவங்க வந்து இந்த திமுக வந்து அடித்த காசை வந்து வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அவங்க தனக்குள்ளேயே வந்து அவங்கெல்லாம் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணி அடித்த காசை வந்து பச்சையாக சொல்லணுன்னா கந்து வெட்டிக்கு விடுற ஒரு இடமா இருந்தது இந்த கைடன்ஸ்லாம். ஏங்க, சோர்ஸ் ஆஃப் மணி எப்படி வந்து உங்களில் காசு கிடச்சிதுன்னு தெரியாமல் நீங்கள் என்னங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து அவனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண சொல்கிறதுக்கு? திருட்டு போய் எப்படி இது எப்படி இருக்குன்னா, இவன் இந்த மெக்சிகோவில் ட்ரக்கு விற்கிறவன்லாம், ட்ரக் லார்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்படின்னா பாப்லோ எஸ்கோபார்லாம், அவர்லாம் வந்து மணி காசுலேயே புரண்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? அவ்வளோ காசு வச்சுருக்கிறவன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அவன். ஆனால் வந்து அவன் போய் நான் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் உட்கார முடியுமா? அது மாதிரி. ஏன்னா அவனுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி பிளாக் மணியில் டீல் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபியர் இருக்கும். எப்போ வேணால் தன்னோட காசு தன்னோட இதெல்லாம் வந்து சீல் பண்ணிவிடுவாங்க
ரத்தத்தில் சம்பாதிச்ச காசு தானே. திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிச்ச காசு எப்படி நிலைக்கும்? நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம்னா 10 பில்டிங் இருக்கு, 10 ஆஃபீஸ் இருக்கு. ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு நாள் கணக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2வது பில்டிங்கில் 4வது மாடியில் 3வது கடையில் அங்கே ஒரு அங்கிள் ஒரு ஓரமாக ஒரு சேர் போட்டு ஓடுற ஃபேனுக்கு கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த ஃபேன்ஸ் கீச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த ஃபேனுக்கு கீழே போனீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு இதெல்லாம் பார்ப்பாரு. கரெக்ட். அவர்கிட்ட போனோன்னா அவர் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க 7வது பில்டிங் இருக்குது அடுத்து பில்டிங்னா இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேக்ட் இப்படி தான் நடந்தது. இப்போ கடந்த கவர்மெண்ட்கள்லேயும் வந்து வெளிநாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியை பற்றி நீங்கள் எக்ஸ்போர்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே எக்ஸ்போவில் ஒரு ஸ்டால் வைக்கிறீங்கன்னா அந்த செலவை கவர்மெண்ட்டே எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்க தான் முடியும். ஓகே, நான் ஏற்கனவே போயிட்டு வந்து ஆனால் அது வந்து முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வந்து அந்த பில்லெல்லாம் சப்மிட் பண்ணால் அதை இது பண்ணுவாங்க. பட் அதை பண்ணுறதுக்கே தே வில் டேக் சம் 9 months 10 months. அதுக்கப்புறம் கடைசியில் அது வந்து உங்களுக்கே தெரியாத போது ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த மெயிலை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலாம், அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்போக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டே செலவு பண்ணுவோம். எம்எஸ்எம்இஸ் அப்போ நாங்களாம் இப்போ யூடியூப்பில் டிவியை பற்றி நல்லதாக 4 வார்த்தை பேசுகிறோம், நீங்கள் அவங்க வந்து பேசுகிறீங்க. எம்எஸ்எம்இக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் நடத்தி அனுபவம் இருக்கணும். கவர்மெண்ட்டுக்காக பேசுகிறோம், நமக்கு ஒரு 4 டிக்கெட்டை போட்டு விட்டு ஃப்ளைட்டில் அனுப்ப, அதுதானே அரசியல். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருந்துதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருந்தது. ஆனால் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படாமல் இருந்தது. இட் வாஸ் வே அப்பார்ட். இதே ஒரு கடந்த கட்சிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே சாங்ஷன் ஆகும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அவங்களுக்கு உடனே சாங்ஷன் ஆகும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனியாக வந்து லோன் லெண்ட் பண்ணக்கூடிய பேங்க் சிஸ்டம் இருக்குது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவோம் அதுக்கு. அதில் வட்டி வந்து 6% தான். நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா 6% தான் வட்டி. அது நீங்கள் வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போய் வட்டிக்கு பணம் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது பிஸ்னஸ் வந்து 11% மினிமம். இங்கே 6% தான். ஆனால் உங்களால் வாங்க தான் முடியாது. ஓகே, யூ நீட் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், யூ நீட். ஆமாம், இந்த லோனை வாங்குறதுக்கு 10 பேருக்கு காசு கொடுக்கணும், 10 அமைச்சர்கிட்ட லெட்டர் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும், அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கணும், எல்லாம் இருக்குது. யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் தெம், யூ ஹாவ் டு கிவ் தெம் மணி. அதில் வரதில் ஒரு பங்கு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் பற்றி நம்ம பேசியிருந்தோம். மானியம்லாம் சப்சிடியை எப்படி வந்து அவங்களே ஜிஎம்ஏ கேட்டு வாங்குறது, ஜிஎம்ஏ வேற ஆளுங்களில் எப்படி காசு வாங்குவாது, அதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தகர்க்கப்பட்டு ஒரு குடையின் கீழே எல்லாமே அம்ப்ரலா சிஸ்டம்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க டிவிகே கம்பெனி. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் போனாலே உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் இருந்து கால் பண்ணும், உங்களுக்கு இங்கேருந்து கால் பண்ணும். நீங்கள் வெளிநாடுக்கு போகிறீங்களா, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு அம்ப்ரலா ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்செலவே கிடையாது. இப்போ ரகுபதி கேட்டார் 800 கோடி 890 கோடி தான் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பொருட்செலவே கிடையாது. ஆனால் திஸ் வில் ஜெனரேட் ரெவென்யூ. இது அடுத்த தப்பித்தவரை யார் ஆட்சிக்கு வந்தாலும் தப்பு பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயர்வால் சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் டிரான்ஸ்பரண்டாக தாண்டா இருக்கும் அந்த ஃபயர்வால் போல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பட்ஜெட்டோட ரொம்ப அட்டகாசமான ஆன்டி வைரஸ் மாதிரி. இப்போ நாளைக்கு டிஎம்கே வச்சா அடிச்சு தூக்கி போட்டு வெளியே அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. அதே மாதிரி டெண்டர் சிஸ்டத்தை மாற்றிருக்கிறாங்க. டெண்டரில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பிளைண்ட் டெண்டர் தான் இருந்தது. டெண்டர் வந்து பிளைண்ட் டெண்டர்னா கண்ணை மூடிட்டு வரவங்களுக்குலாம் கொடுக்குறது. அது ஒருத்தருக்கே டெண்டராகவே இருந்தாலும் அவங்க ஏற்கனவே க்ரைட்டீரியா செட் முதலே வந்து ஃபேவர்ட் பார்ட்டிஸ் முதலே வந்து அவங்க வந்து முதலே செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. இவங்கெல்லாம் தான் டெண்டர் வின் பண்ணணும்னு. மற்றவங்களெல்லாம் எப்படியா அலக்கடிச்சு அவங்கள ஓட விட்டு அவங்க நீங்கள் டெண்டர் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு எப்படியா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது. செட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கு டெண்டர் போடுறோம். நீங்கள் வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கு 15,000 டெண்டர் போடுறீங்கன்னா பாலா வந்து எனக்கு வேண்டப்பட்டதுன்னா பாலா 15,000 போட்டிருக்காங்க, நீ 14,900 போடு, 100 கம்மியாக போடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டுடலாம். இப்போ இந்த டெண்டர் சிஸ்டம் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இவர் 14,900 போட்டிருக்காரா, இப்போ வா நீ எவ்வளோ கம்மி பண்ண முடியும், 14,000 வாங்கி 14,500. அந்த மாதிரி போஸ்ட் சேஞ்சஸும் பண்ண முடியும் டெண்டரில் அப்படிங்கிறத கொண்டு
கொண்டு வராங்க. ஐபிஎல் ஆக்ஷன் சார் மாற்றி மாற்றி யார் இது நல்லது இல்லை, காம்படிஷன் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், எந்த ஊழல் வாங்க முடியாது. ரொம்ப இடிக்குது. எந்த ஊழல் வாங்க முடியாது. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டில் அதுக்கான தெளிவுரைகள் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக ரகுபதி அவர்கள் பேசினதை சொன்னீங்க. சித்திக் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணி செக்ரட்டரி, அதில் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, சார் போன இதில் வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் வந்து 59,000 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுருக்காங்க, நீங்கள் 3,000 கம்மி பண்ணிட்டீங்க, பள்ளி கல்வித்திட்ட தனியாக இருக்குது இது சொல்கிறேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 56,000 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சித்திக் ஒன்று சொன்னார், யார் கவனிச்சுன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த 56,000 இஸ் ஈக்குவல் டு போன கவர்மெண்ட்டில் 65,000ங்க அப்படிங்கிறது. அதாவது 20% அவங்க சொல்லாமல் சொல்கிறாரு, சொல்லிகிட்டே சொல்கிறாரு. லீக்கேஜின்னு சொல்லுங்கள். 51,000னா அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஈக்குவலன் டு 36,000. 15,000 லீக்கேஜில் போயிருக்கோம், 15,000 கோடி. இங்கே 56,000ங்கிறது போன பீரியடோட 65,000 கோடிங்க. 10%லேருந்து 20%, சில இடத்துல அதை விட ஜாஸ்தியாக கூட வெளியே போயிருக்கு லீக்கேஜஸில். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது தரமும் குவாலிட்டியும் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஒர்க், அந்த ஒர்க்கோட குவான்டமே இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக அதில் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் அதுக்கான விளக்கம் அவர் கொடுத்துட்டாரு, கிளியராக கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப இதாங்க கவர்மெண்ட் தாவேக்கா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருங்க. யார் வேணால் எங்கே வேணால் போய் தட்டி கேட்கட்டும், என்ன வேணால் ஆக்ஷன், அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. ஹானஸ்ட் பீப்புளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. உண்மை சொல்றதும் அப்படின்னாலே சிம்மம் ஏதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூ பட்ஜெட்டை அதிகப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சார் 2026லேருந்து 27 வரைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு இவ்வளவு செலவு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ பட்ஜெட் நாங்கள் கொடுக்குறோம். நான் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு இல்லை இல்லை நான் இந்த செலவுலேயே இதை பண்ணி காட்டுவேன், அது என்ன சார்? 2025-26 2024-25க்கு போனோம், அப்போ கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் டெபிசிட். இவங்க வந்து 42,000 கோடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் செலவானது வந்து 37,000 கோடி கிட்ட தான் செலவாயிருக்கு. அதுதான் அவர் இந்த சித்திக்கிறதா தான் சொல்கிறாரு, தேவையில்லாம வந்து இதை வந்து 5,000 6,000 கோடி வந்து செலவானதே கம்மி தான், ஆனால் கொடுத்தது வந்து 42,000 கணக்கு, 44,000 கணக்கு கொடுத்துருந்தா அந்த வருஷம் வந்து ஒரு 38,000 தான் செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாரு. கரெக்ட், அதுதான் உண்மை. சரி, நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பண்ணுவோம். செலவு பண்ணினது இவ்வளோ தான் இருக்குன்னும் பொழுது அப்போ அடுத்த வருஷத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே கொடுத்துருக்காரு. ஏறுமுகமாக இருக்குது சார் திமுக காலத்தில் கிராஃப் அது போடும்போது அது மாசா இல்லையா, அது வருஷம் நாங்கள் இவ்வளோ அதிகம் கொடுத்துருப்போம் திமுக ஆட்சிக்காக இருந்துங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அதிகமாக கொடுத்துட்டே போனோம், நீங்கள் திடீர்னு கம்மி பண்ணிட்டீங்க. கொடுக்கறது காசு கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அந்த காசை வச்சு என்ன பண்ணின, நீ எவ்வளோ செலவு பண்ணின, எவ்வளோ ஸ்கூல் கட்டின, எவ்வளோ ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ண, எதுவுமே பண்ணலையே. இல்லை இந்த காசெல்லாம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஏன் 10 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபா வந்து தரமாக செலவு பண்ணணும். இப்போ வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மொக்க கேமராவும் வாங்கலாம், அதே மாதிரி 5,000 ரூபாய்க்கு வந்து ஒரு நல்ல கேமராவும் வாங்கலாம். நீங்கள் வந்து குவாலிட்டி வேணும்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம்லி குட் கேமராவும் வாங்கலாம். இப்போ நீங்கள் 5,000 ரூபாய்க்கு ஒரு கம்மி காசுன்னு சொல்லிவிட்டு மொக்கையாக ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் வேஸ்ட்டு தான். இதே கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு நல்ல பொருளுக்கு நல்லா செலவு பண்ணி ப்ராப்பர் ஃபிஸ்கல் டெசிஷன்ஸ் எடுத்தீங்க, ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் காட்டினீங்கன்னா அந்த காசு வேஸ்ட்டாக போகாது. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலைனா, போன வருஷத்துக்கு இன்டரிம் பட்ஜெட்ல நீங்கள் கொடுத்தது ஸ்பெகுலேஷன்ஸ், இவ்வளோ ஆகலாம் அப்படிங்கிறது அதை விட்டுருவோம். போன வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட ஜாஸ்தி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை தாண்டி மற்ற எல்லாமுமே இல்லை, காசு கொடுக்குறீங்க, இவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க, அவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த என்ன அது என்ன ரீசனுக்கு போய் அந்த காசை அலோகேட் பண்ணுறீங்க, அந்த ரீசனில் முழுமையாக செலவாகுதா, அந்த யாருக்கு எந்த மக்களுக்கோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு அது ஒதுக்கப்படுதோ அந்த அளவுக்கு தரமாக செலவாகப்படுதா, வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கா, லீக்கேஜ் இல்லாமல் இருக்கா. நிறைய விஷயம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. ஏஐக்கு அது
ரெசிடென்ஷியல் காமராஜர் அவருடைய பேர் வந்து கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இந்தியாவில் இருந்துச்சு. இந்தியாவில் ஏற்கனவே இருக்கு. இந்த நவோதயா பள்ளிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அதான் அதெல்லாம் உள்ளே விடவே இல்லையே. நவோதயாவா சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் இம்மீடியட்டாக ரிஜெக்ட். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடியது. இலவசமா இதே மாதிரி இது வந்து இலவசம். இலவசம். இது இலவசம். இது இல்லை இது இலவசம்லாம் இல்லை. தேர்ந்தெடுக்கப்படுகிறவருக்கு இலவசம். விலையில்லான்றாங்க. விலையில்லா உணவு, விலையில்லா விடுதி, விலையில்லா கல்வி. ஸோ அந்த கல்வியை வந்து அதை நோக்கி போகிறாங்க. ரொம்ப கம்மி காசு. இப்போ நவோதயாலலாம் 300-400 தான் வசூலிக்க ஃபீஸ் ஆகும். அந்த அளவுக்கு தான் கம்மி ஃபீஸ். அது மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் அதை அலோவ் பண்ணல. கேரளாலலாம் நவோதயா இதோ கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. அங்கெல்லாம் நவோதயா இது பள்ளி. பாஜகவோட திட்டம் நவோதயான்ற பேர்ல இருக்குது. அதை விடக்கூடாது உள்ள. நான் சொன்னேன்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டே இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்குது. இங்கே தான் இல்லை. அது அவங்க அந்த கொள்கை பிடிப்பா இல்லாம நான் கொள்கை பிடிப்பா இருக்கும். அப்போ விட அந்த நவோதயா ஸ்கூல் உள்ள வந்து அது பிஜேபி தான் கொண்டு வந்து அதுதான் நவோதயா ஸ்கூலை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ போய் கனிமொழி அம்மா வந்து பிஜேபி கேபினெட்டில் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஏங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இப்போ டைப்பே வந்துடுச்சு. இதில் இந்த அழகில் வந்து நீங்கள் வந்து நவோதயா உள்ளே வரக்கூடாது, சனாதன எதிர்ப்பு, சங்கிலி பருப்பு. அது மூலமான ஓட்டு போட்டு அதுதான் முக்கியம். அது மூலமா ஒரு 1000 பேர் படிச்சானா அவன் முன்னேறானா வாழ்க்கையில், அது முக்கியம் கிடையாது. அது மூலமா ஒரு 300 பேர் ஓட்டு போட்டானா அந்த அந்த இதுக்குள்ள நம்ம போலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இல்லை. கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது இல்லையா? அதை தகர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களே அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கான ஒரு ஒரு இல்லை ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொண்டு வரீங்க, அதை ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். பப்ளிக் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இல்லை ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுவீங்களா? நவோதயா ஸ்கூலில் வந்து எப்படி நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கு வந்து யார் இன்சார்ஜ்? நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நடத்தி அனுபவம் இருக்கா? எக்ஸ்பென்சஸ் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்கூலை மேனேஜ் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணுவீங்களா? முன்னாடி இவங்க வந்து புது ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரல. இவங்க சொல்கிறதெல்லாம் சம்பளத்துக்கு கொடுக்குறோம், இதுக்கு கொடுக்குறோம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக பண்ணுவாங்க. ஆமாம் சார். சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ். அதுக்கு தனியாக பண்ணுது. நீங்கள் அதெல்லாத்தையுமே அதில் தான் வச்சுருந்தீங்க. அதை பிரித்து உங்களோட ஜாஸ்தி தான் பண்ணுறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 50,000 கோடிக்கு மேலே வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க இந்த கவர்மெண்ட். இந்த கொடுக்குற காசை வந்து எஃபெக்டிவாக செலவு பண்ணாலே அதோட பெனிஃபிட் வந்து 2-3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து கொடுத்த காசை வந்து செலவே பண்ணலை, அது செலவு பண்ணிட்டாலும் லீக்கேஜு இது அதுன்னு ஃப்ராடு, லீக்கேஜு, இன்எஃபிஷியன்சி, வேஸ்டேஜ் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த காசுக்கு அலோகேட் பண்ண காசுக்கு கால்வாசி கூட உங்களுக்கு இது பெனிஃபிட் இருக்காது. இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ப்ளஸ் ஜெனரேஷன். இப்போ லேப்டாப் கொடுக்குறது வந்து வெல்ஃபேரு, ஆனால் அது வந்து ரெவன்யூ ஜெனரேஷனில் வந்து இட் வில் எண்ட் அப் இன் ரெவன்யூ ஜெனரேஷன். இட் வில் ஸ்கில் அப். அந்த அந்த மாணவனை வந்து அது ஸ்கில் பண்ணணும். அந்த ஸ்கில் வந்து நாளைக்கு ரெவன்யூ ஜெனரேஷனாக மாறும். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செலவு பண்ணுறது வந்து ஒரு ஆகச்சிறந்த அரசியல் வந்து மக்களுக்கான பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள். இதை போய் ஒன்றும் இல்லாத பட்ஜெட்டு அப்படிங்கிறது வந்து எதை வச்சு எனக்கு வழங்கலை. முக்கியமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு சொன்ன அந்த ட்வீட்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யா மொழி சொல்கிறீங்க. ஒரு போட்ட பொய்யா மொழி இல்லை, பொய் மொழி. பொய்யா இல்லை, பொய். சரி வேற என்ன சார் அவங்க சொல்கிறதுல வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் சார். இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் அந்த மாதிரி பெருசாக பண்ணதை நம்ம பார்க்க முடியல. பண்ணதே இல்லை. ப்ரைவேட்டுங்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். தெளிவாக உண்மையாக பேசுங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு விஷயம், முக்கியமாக டிஎன் சுடர் அந்த ஹாஸ்டல் கட்டத்தில் இருக்குது அப்படின்னு இது பிஜேபி மாதிரி இவங்களும் மாறிட்டாங்க. அதெல்லாம் சொல்லுங்க, கரெக்டாக கேளுங்க. அசோக் லேலண்டோட எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் சென்னையில் பார்த்துருக்கீங்களா? போதே கவர்மெண்ட் பஸ் இவி பஸ் இருக்குதுல்ல, அது என்ன பார்ட்னர்ஷிப்? கவர்மெண்ட் பஸ் அசோக் லேலண்ட். ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்.
பொருட்செலவை ஏற்றுக்கும். அதில் தேவைப்படுற மற்ற பொருட்செலவை ப்ரைவேட் கம்பெனி ஏற்றுப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய லாபத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இதில் வந்து அரசாங்கமே எல்லா கேபிட்டலையும் செலவு பண்ண வேண்டிய பேர்டன் வந்து குறையும். நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா. இங்கே நம்ம கார்பரேஷனில் குப்பை அள்ளுறாங்க. நம்ம கார்பரேஷன் எம்ப்ளாயி அவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அர்பன்சர் சமீர்னு அர்பசீர்ல ஒரு கம்பெனி இருக்குல்ல, எனக்கு ஒரு தெரியும். இல்லை ஓனிக்ஸ், சிஎஸ் ஓனிக்ஸ், சிங்கப்பூர் கம்பெனி. சொல்ல மாட்டேன். ஓனிக்ஸு, இது எல்லாமே ஒரு ப்ரைவேட் கம்பெனி இன் ஹேண்ட் வித் கவர்மெண்ட். இதை வந்து நம்ம டெண்டராகவும் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுங்க, அதுக்கிட்ட லேபர் டெண்டர் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேயே கொண்டு வரலாம். ஏற்கனவே கொண்டு வந்தால் அவ்வர்சஸ் சமிட் தான் தெரியலனா பரவாயில்ல, அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ மெசகான் டாக் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்னு வச்சுக்கலாம். இப்போ அதான் ஹுண்டையோட இந்த ஷிப் பில்டிங் யார்டுக்கு வராங்க இல்லையா, அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஆனால் இடம் கொடுக்குறது இந்த நம்ம போர்ட்டு வஉசி போர்ட்டு, இது வந்து பப்ளிக்கு. இப்போ பப்ளிக்கு ப்ரைவேட்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. பிபிபி மாதிரி. அதான் இவங்க டிரான்ஸ்பரண்டாக சொல்லிட்டு பண்ணுறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லாமல் இருந்தாங்க. அது வந்து பிஎஸ்யூ இல்லை உள்ள வேலை பார்க்குறவங்கள பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லியே கிளம்புறேன். வெளியிருந்து ஒருத்தர் ஒரு 4 பேர் ஏரியாவில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு அவனுக்கு சும்மா கையில் ஒரு காசை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து ப்ரைவேட் கொள்ளை. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா அது வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் ஆகும். இப்போது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னால் இந்த இது பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்னு இந்த இந்த ரோடு மாடல் இருக்குல்ல, ஹைவேஸ், அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு. ப்ரைவேட் வந்து ரோடு கட்டும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு வசூலிக்கும். 10 வருஷம் கழித்து காசு, அந்த போட்ட காசும் ஒரு கணிசமான ப்ராஃபிட் எடுத்த அப்புறம் அது திருப்பியும் கவர்மெண்ட் கண்ட்ரோல், பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். டாஸ்மாக் நடந்தது வந்து ப்ரைவேட் இல்லீகல் கொள்ளை. அதை வந்து நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் எடுக்க முடியும். ஒரு ப்ரைவேட் ஆள் ஒர்க் பண்ணுறான் ஈபிக்குங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் அது பண்ணுது. இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். இல்லை, அதில் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்குது. இங்கே லேபர் வந்து வெளில இருந்து எடுக்கிறது, ஓகே, அவங்கெல்லாம் வந்து நாட் எம்ப்ளாய்டு பை கவர்மெண்ட். அது வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அதுவும் லேபர்ஸ். இப்போ டான்ஜெட்கோவே ப்ரைவேட்டு தான் இருந்தால் கவர்மெண்ட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் கொடு, அதுக்கு நாங்கள் உனக்கு வந்து இவ்வளோ கன்சியூமர் கொடுக்குறோம், இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறத மட்டும் நாங்கள் கன்சியூமர் கொடுக்குறோம், 1 லட்சம் பேருக்கு நீ கரண்ட் கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை, அவங்ககிட்ட காசு வாங்கி கொடுக்குறது என் வேலை, அதுக்கு எனக்கு ஒரு ஷேர் இருக்கும், நீ ஒரு ஷேர் இருக்கும். அதுதான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். கான்ட்ராக்ட் லேபர்ஸோட குழப்பிக்க வேண்டாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த ஹுண்டை சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவும் ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி ப்ரைவேட்டுக்கும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும், ப்ராஃபிட்டு கொடுப்பாங்க. அது ரெண்டும் ஷேர் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியும் ப்ராஃபிட்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரிங் மாடல் தான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அவங்களோட ஷிப் பில்டிங் யார்டு போடுறாங்க, இடம் கொடுக்கறது மட்டும்தான் கவர்மெண்ட்டோட வேலை. அங்கே தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோட வேலை. இதில் யார் பலனடைய போகிறா? போத் பப்ளிக்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அதுலேருந்து ஒரு ஷேரு, ப்ரைவேட் கம்பெனிக்கும் ஒரு ஷேர் வர லாபத்தில். இப்படி நம்ம டோல்கேட்ஸ், எல்லா டோல்கேட்டும் ரோடு பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ரோடு போடுறதுக்கான இடம் கொடுக்கறது அரசாங்கம். நாய் என்னாச்சு இடம் கொடுக்கறது அரசாங்கம். இப்போ இதில் வரக்கூடிய காசை 2 பேரும் கலெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுதான் பிடி. அந்த மாடலில் அதை கொண்டு வராங்கன்னு பொழுது இப்போ நீங்கள் 1 லட்சம் பெட்டு உள்ள வசதிகள், அவ்வளோ பேருக்கு 1 லட்சம் பேர் தங்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்செலவு ரொம்ப கம்மியாகும். அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஆனால் ப்ரைவேட்டைசேஷனை எதிர்க்கிறது தானே நம்முடைய வேலையாகவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ என்ன ப்ரைவேட்டைசேஷனை நார்மலைஸ் பண்ணுறாங்க? இப்போ ப்ரைவேட்டு இதுக்கு வந்து நான் இல்லை, ப்ரைவேட்டு வந்து எப்போவுமே ப்ராஃபிட் மோட்டிவாக இருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் மோட்டிவாக இருக்கும். அந்த ஒரு டபு மாதிரி இருக்குது. ப்ரைவேட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வெல்ஃபேர் மோட்டிவில் யோசிக்க மாட்டான். அவன் எப்படி ப்ராஃபிட், எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும், எவ்வளோ காஸ்ட்டை வந்து அவனுக்கு கம்மி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருப்பான்.
கவர்மெண்ட் அப்படி கிடையாது. காஸ்ட் எவ்வளோ தான் ஆனாலும் வெல்ஃபேர் எவ்வளோ மக்களுக்கு சேவையை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கும். சிம்பிளாக டாஸ்மாகில் இருந்து இப்போ எக்ஸைஸ் டியூட்டி இருக்குல்ல, எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு, அது டாஸ்மாக் லிக்கர்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்குது? 8,000 9,000 அவ்வளோதான். கர்நாடகா கவர்மெண்ட் இல்லை, அங்கேயும் லிக்கர் ப்ரைவேட்டு ப்ரைவேட்டு, அங்கே எக்ஸைஸ் டியூட்டியில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? நம்மளோட கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம். 40,000. எப்படி? அங்கே வேட் கிடையாது, நமக்கு வேட். எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது ஒரு லிக்கர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லிக்கரை ஹோல்டு பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி நமக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னா உங்கள் கடையில் 1000 பாட்டில் லிக்கர் இருக்குன்னா அந்த 1000 பாட்டிலுக்கான எக்ஸைஸ் டியூட்டி நீங்கள் என்கிட்ட கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த லிக்கர் அங்கே வச்சுக்கிறதுக்கான பர்மிஷன் கிடைக்கும். வேட்டுங்கிறது எப்படின்னா, நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி நமக்கு ரொம்ப கம்மி, ஓகே, அந்த எக்ஸைஸ் டியூட்டியை அந்த மேனுஃபேக்சரரோ இல்லைன்னா செல்லரோ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த 8,000 கோடி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் வேட்டை அவர்கிட்டருந்து வாங்குவீங்க, கன்சியூமர்கிட்டேருந்து. அவர் கொடுக்குற காசில் உங்களுக்கு வேட் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் சேமித்து வைக்கிறீங்கல்ல குடவுனில், உங்களுடைய கடையில், இதுக்கெல்லாம் எனக்கு எந்த காசும் வராது. இப்போ நீங்கள் எவ்வளோ விற்றீங்கிறது எனக்கு தெரியவே வராது. நீ டேரெக்டாக கம்பெனிக்காரங்கிட்டேருந்து வாங்கி 100 பாட்டில் எக்ஸ்ட்ரா ஓட்டினா எனக்கு தெரியவே தெரியாது. நான் 100 கேஸ் எக்ஸ்ட்ரா ஓட்டினா எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது ப்ரைவேட்டைசேஷன்னால வந்த ஒரு லாபம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தலைவலியே இல்லைல்ல. எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்காரங்க அவங்க தான் லிக்கர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் வாங்கி தானே ஆனோம், பில்லு போட்டு தானே ஆனோம், டியூட்டியில் வந்துட்டுல முடிஞ்சு வச்சு. ஜிஎஸ்டி மாதிரி முன்னாடியே கட்டிடுறோம்ல, 18% முன்னாடியே கட்டிடுறோம். பொருள் தான் வாங்குறோம்னா அதை வச்சு நீ யூஸ் பண்ணாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது உனக்கு வேஸ்ட்டாக போகுது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்கு 18% டேக்ஸ் கட்டிடு அப்படின்னு கட்டிடுறோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி இல்லாத ப்ராடக்ட் தானே லிக்கரு, அதுக்கப்புறம் பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கெல்லாம் எக்ஸைஸ் டியூட்டி தனியாகும். ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டியே நம்ம வாங்கிட்டோம்னா இது ப்ளஸ் சைட் ஆஃப் பாசிட்டிவ் சைட் ஆஃப் அங்கே நடந்த ஒரு ப்ரைவேட்டைஸை ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செலவினங்களை குறைக்கிறதுக்கு அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சுக்கிறோம். பொருள் தான் வாங்குறோம்னா அதை வச்சு நீ யூஸ் பண்ணாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது உனக்கு வேஸ்ட்டாக போகுது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்கு 18% டேக்ஸ் கட்டிடு அப்படின்னு கட்டிடுறோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி இல்லாத ப்ராடக்ட் தானே லிக்கரு, அதுக்கப்புறம் பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கெல்லாம் எக்ஸைஸ் டியூட்டி தனியாகும். ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டியே நம்ம வாங்கிட்டோம்னா இது ப்ளஸ் சைட் ஆஃப் பாசிட்டிவ் சைட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். அங்கே நடந்த ஒரு ப்ரைவேட்டைஸும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செலவினங்களை குறைக்கிறதுக்கு அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இட்ஸ் பியூட்டிஃபுல் கான்செப்ட். இதில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் இருக்குது. நானும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன், அதுவும் ஒரு பப்ளிக் ப்ரைவேட். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் இருக்காங்க, அங்கே வந்து இந்த குப்பைகளை வந்து சேகரிக்கிறது, குப்பைகளை தரம் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன். போன கவர்மெண்ட்டில் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணி அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நிற்குது. ஆனால் உடனே துரிதமாக செயல்படுவாங்க சார், எதுவாக இருந்தாலும். போன கவர்மெண்ட்லேயே 3 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணி அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்களா? அந்த கடை அந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு வந்தது மட்டும் என் காரில் மட்டும் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்களா? கரெக்டாக டாக்குமெண்ட்ஸாக கரெக்டாக வச்சிங்களா? டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், பச்சை பத்திரம் என்கிட்ட இல்லை. முக்கியமான டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி சார் நீங்கள் என்ன ஒரு ரூபா தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம்? ஏன் 10 டாக்குமெண்ட்டுக்கு பச்சை பத்திரம் கொடுத்தேன், ஒரு டாக்குமெண்ட் ஃப்ரீயாக போட மாட்டிங்களா? பண்ணி செல்வம் பேரை போடுறதுக்கு இவ்வளோ காசா? அது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அந்த மாதிரி பச்சை மண்ணாகவே இருக்கிற டாக்குமெண்ட் சில விஷயங்களை வந்து அரசாங்கமே நீயே பண்ணிடு, நீயே கட்டிடு அப்படின்னா முடியாது இல்லையா? அப்போ வந்து ப்ரைவேட்டில் உள்ள இட்ஸ் அ வயபிள் சொல்யூஷன். எங்களுடைய இறுதி 2 கேள்வி சார். இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலே ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நம்ம பேசணும். தங்கம் முதலும் தாய்மாமன் திட்டம், சமூக நீதித்துறை, மீனவர் நலன், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸான ரெவன்யூ எங்கேருந்து வரும்ன்றது டிஎம்கே சைட்லேருந்து வைக்கப்பட்ட கேள்வி. ரெவன்யூ ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு பேசினா அது கொஞ்சம் பெரிய டாபிக். நான் சிம்பிளாக இதுக்கு பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
இப்போ இந்த 2 பெரிய ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று தாய்மாமன் தங்கம் மோதிரம், அப்புறம் அன்னன்சி. இது 2த்துக்குமான பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 1500 கோடி கிட்ட வரும். தமிழ்நாடோட பட்ஜெட் எவ்வளோ? 2,26,740 கோடி. அது வந்து ரெவன்யூ ஜெனரேட்டட்னு நினைக்கிறேன் இல்லையா? பட்ஜெட்டோட ஆண்டுக்கான ரெவன்யூ ஜெனரேட்டட். ஆண்டுக்கான இவங்க கொடுத்துருக்குற இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கான திட்ட செலவே வந்து 1500 கோடி தான். அது வந்து ஒரு பெரிய பணம் கிடையாது. ஒன்று அதை அப்படி ஓரமாக வைங்க. இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் எடுங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா பட்ஜெட்டில் உள்ள துண்டு நம்ம செலவு பண்ணுறதுக்கான காசு நம்மகிட்ட இல்லாதது, அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். கிட்டத்தட்ட 55,000 கோடி வந்து போட்டிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில் 1 லட்சம் கோடி கிட்ட 69,000 கோடி. கேபெக்ஸ் இல்லாமல் வெறும் ரெவன்யூ டெபிசிட் மட்டுமே வந்து 69,000 கோடி. இங்கே வந்து 55,000 அதுனா வரவு போக செலவு போக வரவு. கோடியாக அதை குறைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் கேபெக்ஸையும் சேர்த்து 1 லட்சம் கோடி, இப்போவும் 1 லட்சம் கோடி தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,22,000 கோடி தான் நாங்கள் கடன் வாங்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1,22,000 கோடி டு த ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு, ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு 3.48%, 3%க்குள்ளே இருக்கணும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய அதிகமாக பணம் வாங்கினா கூட இவங்க சொல்லக்கூடிய தொகை 3%ல் வந்து நிற்கிது. அதாவது கிட்டத்தட்ட 0.5% 3 நாளில் கம்மி பண்ணியிருக்கோம். அதுதான் நானும் கேட்குறது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் போன வீடியோவில் பேசியிருக்கோம். அதாவது வந்து வருஷம் வாங்கின கடன் எப்படி ஏறிக்கிட்டே போயிருக்குது 25 வருஷத்துலன்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதை கடைசியாக 2025 to 26 திமுக முடிச்சு வைக்கும்போது 1,67,000 கோடி என்னமோ வாங்கியிருக்குது லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் எப்போவுமே நம்ம ஒரு வருஷம் ஒரு ஆட்சி முடிச்சுட்டு போகும்போது அடுத்த ஆட்சிக்கு அதே கட்சி வந்தாலோ, அதிமுக 2 முறை வந்த மாதிரி இல்லை திமுக மாறி வந்தாலோ செலவுங்க இது வந்து எப்படின்னா அவங்க இப்போ மெயின் செலவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி, பென்ஷன், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அதுக்கெலாம் தான் செலவு. அதுக்கு தான் கடன் ஜாஸ்தியாகுது. இந்த வருஷம் வரும்போது புதுசாக அது ஒரு பெரிய ரைஸ் தெரியும். ஆனால் இவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,60,000 எப்படி ஒரு 2 lakh போகும் இந்த வருஷம் வாங்குறதுன்னு பார்த்தா வெறும் 1,20,000 தான் இவங்க லோனே வாங்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆட்சி காலம் வந்த உடனே முதல் முறையாக போனதை விட கம்மியாக லோன் வாங்குறது. இதுதான் 25 வருஷம் பெண்கள் தான் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்றீங்களா? இதுக்கப்புறம் இன்னும் கம்மி தான் ஆகும். இது அதிகமாக இருக்கிறதுக்கான சாத்தியங்களும் கிடையாது. ஏன்னா ரெவன்யூ ஆர்குமெண்டேஷன் தான் நம்ம லீக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு கம்மியாகும். நிறுத்திட்டோம்னா அப்போ நம்ம இன்னும் ஜாஸ்தி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் டிஎம்கே காலத்தில் ஏடிஎம்கே காலத்துலலாம் அந்த அடுத்தடுத்த வருஷம் ஏறிக்கிட்டே போய் கடைசி ஒரு பீக்கில் தான் முடிக்கிறாங்க. நடுவில் லைட்டாக இறங்குறது சில வருஷங்கள் நடந்திருக்கு. கரெக்டாக எலெக்ஷன் முன்னாடி வந்து அது செம்மையாக பீக் ஆகிடும். இன்டரிம் பட்ஜெட் வரும்போது அதில் அப்படியே குறைச்சிடுவாங்க. போன இன்டரிம் பட்ஜெட்டில் பட்ஜெட் குறைப்பாங்க. பட் கடைசியாக முடிக்கும்போது செம்மையாக வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்த உடனே நாங்கள் இந்த லாஸ்ட் இயரில் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு இதாதுன்னு அப்படியே அடித்து தள்ளுவாங்க. எலெக்ஷன் வருது, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்ற பேர், போக முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்ற பேர், அதுக்காண்டி பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த லேப்டாப் ஸ்கீமு டிஎம்கே கவர்மெண்ட்டில் 5 வருஷம் பண்ணவே இல்லை. கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அதுக்கு ஒரு 2,000 கோடி பட்ஜெட் போட்டாங்க. ஆனால் 2,000 கோடி பட்ஜெட் போட்டு 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. 5 லட்சம் மாணவர்களுக்கு தான் கொடுத்தீங்க. அதில் என்ன நடந்ததுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஓகே, ஸோ வி ஹவ் ஆஸ்க் ஃபார் சம் டீட்டெயில்ஸ். அதெல்லாம் இங்கே தான் வரும். இந்த மாதிரி அந்த லேப்டாப் ப்ரொக்யூர்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்கேமு, அந்த கம்பெனி எந்த கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணாங்க, அந்த கம்பெனி எந்த டெண்டர் எடுத்தான், அதில் லேப்டாப்போட ரேட் எவ்வளோ, பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, அதில் எந்த மினிஸ்டருக்கு எவ்வளோ போச்சு, எல்லாம் இருக்குது. அடின்னு அடிச்சிருக்கானுங்க, எல்லாம் தும்சம் பண்ணியிருக்கானுங்க. ஏதோ தமிழ்நாடுக்கு வந்து அவனோட பர்சனல் பிகி பேங்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கானுங்க. எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இன்டென்ஷன் மே பி குட், இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லைன்னா அது மக்களை போய் சேராது. இப்படி தான் கடந்த ஆண்டுகளில் நடந்தது. இதில் இந்த லீக்கேஜஸ் இருக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் வந்து ஏற்கனவே அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வாட்டர் சட்டியில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி வெளியே தான் போகுது, முதல்ல ஓட்டை அடையும். அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்குறோம். பிளான் இன் ஆக்ஷனை இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ
சும்மா வந்து சொல்லிட்டு மட்டும் போலடா, லீக்கேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெவென்யூ ஜெனரேஷனுக்கான முன்னேற்பாடுகளையும் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் ஏஐ, ஃபியூச்சரிஸ்டிக்கு டெக்னாலஜி பண்ணி அக்ரிகல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபார்மிங்கை டெவலப் பண்ணி இதெல்லாமே வந்து ரெவென்யூ ஜெனரேஷனுக்கான வேலைகள் தான். இந்த 890 கோடி எப்படி பத்தும் அப்படின்னா, ஆண்டுக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் வந்து அவங்க சொன்னபடியே எவ்வளோமா, 1,00,000. 80,000 போட்டாலே 100 கோடி தான். ம். இந்த விலை ஏறிட்டே போகணும் தங்க விலை அடுத்தடுத்த மாதம். இந்த வந்து அப்படியே ஸ்டாக்னட்டாக தான் இருக்குது, இப்போதைக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இயரில். அப்புறம் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பீக்கை தொட்டுலேருந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஒரு 3 மாதமாக குறைஞ்சிட்டு 1,25,000 அப்படியே கம்மியானது, இன்னும் அப்படியே அந்த 1,12,000 இருக்கு. ஸோ இப்போ தங்கங்கும் பொழுது அது வந்து 24 கேரட்டுக்கு நீங்கள் சொல்கிற விலை. நீங்கள் என்ன எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? எவ்வளோ பேர், கொஞ்சம் பேர் செலக்டட் பீப்புளை, சோசன் பீப்புளுக்கு தான் வந்து தங்கம் போட போகிறாங்க. இன்னும் தமிழ்நாடு என்டையர் பாப்புலேஷன் இன்ட்டு தங்க விலையை போடுற மாதிரி போடுறான். 22 கேரட்டுக்கு 10,000 தான் கிராம். கிராம் 10,000 கிடைக்குது. 10,000 தான் கிராம். 8 கிராம் 80,000 தான். 18 கிராம் ஆச்சுன்னா இன்னும் கம்மியாகுதுல்ல? கேரட். கரெக்ட் இல்லை? 18 கேரட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கம்மியாகும் கிராம். அங்கம் தான் அது ஒன்று. அது ஓரமாக வச்சிங்கன்னா 1,00,000 தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாம். இன்னும் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 7 மாதம் தான் இருக்குது. அந்த 7 ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு 1,00,000, 7 மாதத்துக்கு 70,000 தானே இருக்கும். பணம் ஜாஸ்தி. அவங்க தெளிவாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு தான் ஃபஸ்ட் தெளிவு இல்லை. நீங்கள் தான் சார் மக்கு. சரி, லாஸ்ட் வீடியோட இந்த கண்டினியூஷன். மக்குங்கிறதெல்லாம் விடுங்க. நீங்கள் கடைசி கேள்வி நான் கேட்குறேன். இது எல்லாமே ஸ்டிக்கர் தான். எதுவுமே இப்போ நீங்கள் வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதே இப்போ நான் வந்து முடிக்கிறேன். நீ ஸ்டிக்கரோ மக்கரோ, அவன் வந்து சொல்கிறத செய்கிறான், நீ சொல்கிறது செய்யலை. நீ ஆட்டையை போட்ட சொல்லி ஸ்டிக்கர், நீ ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி காசெல்லாம் உன் வீட்டுக்கு கொண்டு போய் உன் கஜானாவில் போட்ட. அவன் வந்து ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி சிஎம் சார் வந்து ஹீ இஸ் டூயிங் வாட் இஸ் சேயிங். ஸ்டிக்கர்லாம் பேசாத நீ. இது வந்து வேஸ்ட்டுன்னு சொன்னார் முன்னாள் முதல்வர். அது மாதிரி இது வந்து ஒரு மக்களுக்கான நீ ஒரு திருட்டு போய. அவன் வந்து அவர் வந்து சிஎம் சார் வந்து மக்கள் சேவைக்காக இறங்கியிருக்காரு. நீ வந்து திருடுறதுக்கு தான் இறங்கியிருக்க. எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம், விபிஜி ராம்ஜியில் ஏன் டைரக்ட் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால அதில் கொள்ளையடிக்க முடியாது, உடனே அதை அப்போஸ் பண்ணு. இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை பண்ணி தான் உன்னை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீ அதை இன்னும் ரியலைஸ் பண்ணல, திருப்பி பண்ண தப்பியே திருப்பி பண்ணுற. ஸ்டிக்கர் தான். இப்போ இதில் புதுசாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பேசணும். ரெவன்யூ ஜெனரேஷன், ரெவன்யூ இது எல்லாமே புது ஸ்கீம்ஸை பற்றியும் பேசணும். இதெல்லாமே புதுசு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தாமிரபரணியில் டூரிசமை டெவலப் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. தாமிரபரணியில் ரிவர் இது பண்ண போகிறோம், கூவமில் இது பண்ண போகிறோம். இது நீங்களும் தான் என்னப்பா பண்ணீங்க போன வருஷம்? இது அதுக்கு முன்னாடி 1969 இது பண்ணிட்டு இருக்கீங்க, கூவத்தை க்ளீன் பண்ணுறது. இதப்பா அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, கூவத்தை க்ளீன் பண்ணுறோம் சொல்லிட்டு. கூவத்தை க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தோன்னா நார்த் இந்தியாவில் யமுனாவை க்ளீன் பண்ணி தேம்ஸ் நதி மாதிரி ஆக்கி வச்சுருக்கான். இங்கே என்னன்னா, இங்கே கூவத்தை ஓட்டிக்கிட்டு அங்கே போய் லண்டனில் போய் தேம்ஸ் நதியில் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஏயா கொஞ்சமாச்சும் ஒரு யோசனை வேணாம்? துபாய் லண்டன் ஓடுறியே, நம்ம ஊர் இப்படி சாக்கடை மாதிரி கிடக்குது. இதை க்ளீன் பண்ணோம். இந்த சொந்த நாட்டை வந்து வெளிநாடு மாதிரி ஆக்கணுன்ற ஒரு தேசப்பற்று, ஒரு நாட்டுப்பற்று கூட இல்லை. நீ எல்லாம் என்ன தமிழ்னு சொல்லிட்டு திரியிற திருட்டு பயல, தீய சக்தி, திருடனை. நாங்கள் இப்போ புதுசாக டிவிகே கவர்மெண்ட் வந்துச்சுங்கிறதுனால தேம்ஸையா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? நாங்களும் அதே ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, அதை தான் க்ளீன் பண்ண முடியும். நீங்கள் பண்ணலை, ரைட்? இருக்கிறத மேம்படுத்துகிறோம். இப்போ சைக்கிள் கொடுத்தீங்க, அந்த சைக்கிளை நம்ம எடுத்துகிட்டு போனால் அது எந்த அளவில் யூசேஜாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இருந்த சைக்கிள்லாம் அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த பழைய சைக்கிள் தான் கொடுத்தாங்க. பெண்களுக்கு வந்து லேடி போர்ட் சைக்கிள் கொடுத்தாங்க. பச்சை கலரில் ஏன் வந்தது? கவர்மெண்ட் மாறிச்சு, கலர் மாறிச்சு. அது என்னன்னா பள்ளி மாணவர்கள் பஸ்ஸுக்கே கலர் மாறிச்சுல்ல. அரசு கொடுத்ததுன்றது தெரிஞ்சிருக்குன்றதுனால நிறைய மாணவர்கள் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க. இப்போ ஸ்மார்ட் சைக்கிள், அந்த ஸ்மார்ட் சைக்கிள் இந்த பசங்க காலையில் ஓட்டிட்டு போகிறதெல்லாம் பார்க்கணும். நமக்கே ஆசையாக இருக்கு, நம்ம வாங்கி ஓட்டலாம்டா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அந்த மாதிரி
மீறுறாங்கல்ல, அதை 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 ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல, இட்ஸ் அ வெல்கமிங். அதே மாதிரி ஏஐ டெக்கு, அதே மாதிரி கிரவுண்ட்ஸு இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணுறது, ஒலிம்பிக்ஸுக்காக பசங்களை மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் நம்ம வந்து 2 ஸ்டெப் இந்த பார்க்ஸ்லலாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லா பார்க்கும் கட்டி வச்சுருக்காங்க. குழந்தை விளையாட்டு, தேக பயிற்சி அதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கான எல்லா அடித்தளத்தை இந்த பட்ஜெட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த இயரோட எண்டில் பட்ஜெட் முடியும் போது இன்னும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன். இந்த சேனல், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.